ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ஸ்ரீ சாரா அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாமுக்கான முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாம் போர்ஷன் பார்த்திங்கன்னா இயல் 4 மற்றும் இயல் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள். இயல் 4 முக்கியமான குருவினா பார்த்திங்கன்னா முதல் கேள்வி, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கேள்வி, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. அடுத்து 4வது கேள்வி, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. அடுத்து இயல் 5 இருக்கிற முக்கியமான குருவினா பார்த்திங்கன்னா 2வது கேள்வி, செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழுக்க தொடர்களாக்க. அடுத்த 3வது கேள்வி, அமர்ந்தான் பகுபத உறுப்பினர்கள் தருக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஓகேவா? அடுத்து சிறுவினா, இயல் 4 முக்கியமான சிறுவினா அப்படின்னா முதல் கேள்வி, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தியை விளக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. அடுத்து இயல் 5 முக்கியமான சிறுவினா எது அப்படிங்கன்னா முதல் கேள்வி, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்திங்கன்னா 4வது கேள்வி, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருட்கோளின் வகையை சுட்டி விளக்குக. அடுத்து நெடுவினா, இயல் 4 முக்கியமான நெடுவினா எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, அறிவியலார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் எனும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக. அடுத்து இயல் 5 முக்கியமான நெடுவினா எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிச்சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ஓகேவா? அடுத்து இதில் முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா 2வது கேள்வி, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கை கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்க. ஸோ இப்போ நான் சொன்ன கொஷின் மட்டும், இந்த கொஷின் மட்டும் படித்தாலே நம்ம ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸாமுக்கான போதுமான குருவினா சிறுவினா அனுவினா இதை மட்டும் படித்தால் நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்து போட போகிறோம் நம்ம. ஸோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக வைக்கிறோம், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.